ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு எப்படி கிளிப் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் நான் 2 ஜாஸ்மின் ஃப்ளவர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக மொட்டு மாதிரி இருக்கும். 2மே மொட்டு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்று நம்ம ஒரிஜினல் மல்லிகைப்பூ எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளவரும் டிஷ்யூவில் நம்ம மேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிஷ்யூ ஃப்ளவர் வச்சு எப்படி பண்ணுறது, இன்னொன்று நார்மலாக ஃபோம் ஷீட்டில் ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, அந்த ஃப்ளவர் வச்சு எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் ஜாஸ்மின் ஃப்ளவர் தேவைப்படும். அடுத்து சென்டர் கிளிப்பு, அதுக்கப்புறம் B7000 க்ளூ தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மொட்டு, அந்த ரவுண்டு குண்டு மல்லி மொட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை வச்சும் ஒரு கிளிப் நம்ம மேக் பண்ண போகிறோம். இன்னொன்று நம்ம நார்மல் டிஷ்யூ ஜாஸ்மின் பட்டு. ஸோ இந்த ஜாஸ்மின் பட்டை வச்சும் ஒரு கிளிப் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இதிலே நம்ம 2 டைப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் எடுத்துருக்கிறது மீடியம் சைஸ், சின்ன சைஸ் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த கிளிப் கொஞ்சம் பெரிய சைஸு, அது ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இது அதையும் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு B7000 க்ளூ அதுதான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி தான் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் இருக்குல்ல, ஜாஸ்மின் ஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா நீளமாக இருக்குல்ல காம்பு, ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே வச்சு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த காம்பு எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளூ எடுத்துக்கோங்க. B7000 க்ளூ எடுத்து இந்த கிளிப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ உங்களுக்கு என்ன டக்கு டக்குன்னு ஒட்டிடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக கூட நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்ல, நம்ம ஒட்டுறது தான், அதனால் க்ளூ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எடுத்தோன்னே மேலே அந்த சென்டரில் ஒரு 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 ஃப்ளவர் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம செட் பண்ண போகிறது ஒன்று பக்கத்தில் ஒன்று அந்த மாதிரி தான் கிராஸாக இருக்க மாதிரி ஆப்போசிட்டில் ஒவ்வொரு ஃப்ளவர் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட் அப்படியே நல்லா அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவர் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ட்ரை ஆகட்டும். ஒவ்வொரு ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட்டு விட்டுட்டு அடுத்த ஃப்ளவர் நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கார்னர்லேயும் இந்த சைடு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர் வெளியில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே ஃப்ளவர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் பூ, ஏன்னா நம்ம 2 சைடு கொடுத்தாச்சு, இப்போ சென்டர்லேயும் நம்ம ஃப்ளவர் கொடுக்கணும். அப்படின்றப்போ பேலன்ஸ் இருக்க ஃப்ளவர் எடுத்து நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த காம்பு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் ஒவ்வொரு ஃப்ளவர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு அந்த காம்பை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். 2 சைடு ஃப்ளவர் கொடுத்துட்டு ஒரு லேயர் சென்டரில் மட்டும் நான் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையா தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைடில் அந்த ஸ்பேஸ் தெரியுதுல்ல, அந்த இடத்துலலாம் உங்களுக்கு எந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள்
இந்த மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே, இப்போ நான் பண்ணேன் பாருங்கள், அந்த மாதிரி 2 சைடும் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி ஒன்றா இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்கெங்கே உங்களுக்கு ஃப்ளவர் தேவையோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டைப்பான ஃப்ளவர். ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த டிஷ்யூ ஜாஸ்மின் ஃப்ளவரை வச்சு நம்ம இன்னொரு டிசைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காம்பு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜாஸ்மின் இருக்குல்ல, இந்த ஜாஸ்மினில் வந்து நம்ம 2 டைப் பார்க்க போகிறோம். ஸோ 2 டைப்பில் என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஜாஸ்மின் வச்சு ஒரு டைப் பண்ணேன்ல, 2 சைடும் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுத்தோம்ல, அது வந்து இந்த டிசைனில் அதுவுமே வந்து இந்த ஃப்ளவர் வச்சு பார்ப்போம். அது இல்லாமல் இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் நெருக்கமாக நல்ல நெருக்கமாக வச்சும் நம்ம வந்து இன்னொரு டிசைனும் பார்ப்போம். ஸோ இதில் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சு 2 டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பாருங்கள், சைடில் ஒன்றுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல இந்த டிஷ்யூ ஜாஸ்மின், இது வந்து பிக் சைஸு, ஸ்மால் சைஸும் இருக்குது. ஸ்மால் சைஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாகும். இது வந்து பிக் சைஸ், என்கிட்ட பிக் சைஸ் தான் இருந்தது. ஸோ பிக் சைஸ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஃப்ளவர் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 செகண்ட் வந்து அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து மேலே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பெரிய பட்டுனால எனக்கு கம்மியாக தான் பட்டு வந்து யூஸ் ஆணுச்சு. அப்படின்றப்போ கேப் வந்து நிறையவே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன கிளிப்பு சிம்பிளாக பண்ணுற மாதிரி. ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து கட் பண்ணி வைக்கலை. ஸோ நான் கிளாஸ் வந்து வீடியோ எடுக்கிறப்ப தான் நான் வந்து ஒன்றா கட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கார்னரில் வந்து நான் இந்த சைடு ஒன்று வி ஷேப் மாதிரி இங்கிட்ட ஒன்று நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் ஒரு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சென்டரில் ஒரு ஃப்ளவர் கொடுத்து தான் வந்து நம்ம அடுத்தடுத்த டிசைன் கொடுத்தோம். இப்போ அந்த சென்டர் பக்கத்துலேயே வி ஷேப் மாதிரி 2 சைடும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் சென்டரில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல ஃப்ளவர், அந்த ஃப்ளவரை வந்து இப்படி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா பிடிச்சிங்க அப்படின்னா தான் அது நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அகெயின் இந்த 2 சைடும் வந்து நம்ம ஃப்ளவர் வைக்கணும் கிராஸாக, இங்கிட்ட ஒன்று இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இது வந்து ரொம்பவே சிம்பிள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா நான் கொஞ்சம் நீளமாக வச்சனால அந்த சைடு அப்படியே விலகிட்டே வந்துச்சு. அதனால் அதை எடுத்து அப்படியே கட் பண்ணி அப்படியே செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த காம்பு வந்து ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு டைப்பு. இதென்னா நீங்கள் செட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க. காய்ச்சிச்சு அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக் ஆயிரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டைப்பு. இப்போ அடுத்து வந்து செகண்ட் பார்க்க போகிறது இதுலேயே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஒரு கிளிப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவுமே வந்து சேம் இதே பட்டில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். டிஷ்யூ பட்டில் தான் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிசைனுக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தான் வந்து ஃப்ளவர் தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து ஏன்னா ரொம்ப நம்ம நெருக்கமாக வைப்போம். அப்படின்றப்போ எவ்வளோ ஃப்ளவர் வேணும் அப்படின்னு நீங்களே கட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் சின்ன சைஸ்
கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கிளிப்பில் வந்து க்ளூ, ஏன்னா இது வந்து நம்ம நெருக்கமாக பண்ணுறதுனால க்ளூ வந்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணலை, தேவையான அளவுக்கு தான் நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேல், ஏதாவது ஸ்கேல் இருந்ததுன்னா அந்த கிளிப்பை இதில் வந்து செட் பண்ணி உங்களுக்கு வந்து கையில் அப்படி பிடிச்சி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஸ்கேலில் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கேலை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் சென்டரில் வந்து ஒரு இந்த கார்னரில் ஒரு ஃப்ளவர் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வந்து நான் ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி ஃப்ளவர் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் ட்ரையாக விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்து ஒட்டிட்டு வர்றப்பயே முன்னாடி இருக்க ஃப்ளவர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தி மட்டும் பிடிச்சிக்கோங்க நீங்கள். ஏன்னா அழுத்தி பிடிக்கல அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து ஃப்ளவரை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம அந்த ஃப்ளவர் எல்லாமே சைடில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ அந்த சென்டரில் நம்ம அந்த கார்னரில் கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல கட் பண்ணது ஃபஸ்ட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு முழு ஃப்ளவர் இருக்கும். ஸோ முழு ஃப்ளவரையும் வந்து நான் அந்த இடத்துல வச்சுட்டேன் நான். அதே மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு முழு ஃப்ளவர் நான் அந்த ஸ்டெம்மை வந்து கட் பண்ணாமலே வந்து நான் ஒரு ஃப்ளவர் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து சென்டரில் ஒன்று வச்சுட்டு வி ஷேப் மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ளவர் கொடுக்க போகிறோம். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, கிராஸாக. ஸோ அது வந்து வி ஷேப் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். சென்டரில் ஒரு ஃப்ளவர், அப்புறம் வி ஷேப்பில் வந்து ஃப்ளவர் வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம மேலேயும் சரி கீழேயும் சரி அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். ஸோ அதே மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா செட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த டிசைன் கொடுங்க. ஸோ அதேமாதிரி இப்போ மேலே வந்து சென்டரில் ஒரு ஃப்ளவர், அடுத்து 2 சைடும் வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் கீழேயும் இந்த டைரெக்ஷன்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி ஈக்குவலாக கொடுத்துட்டே வாங்க. மேலே வந்து ஒரு 3 ஃப்ளவர் வச்சிங்கன்னா கீழேயும் 3 ஃப்ளவர் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் எப்படி நான் கொடுக்குறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்துட்டு இந்த சென்டர் கிட்ட வரோம்ல, சென்டர் கிட்ட வர்றப்போ உங்களுக்கு வந்து கேப் நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி எத்தனை ஃப்ளவர் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஃப்ளவர் கொடுத்து அந்த சைடில் இருக்கிறது சென்டரில் இருக்க கேப் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒட்டி ஒட்டி நெருக்கமான ஒரு ஃப்ளவர் கிளிப்பாக இருக்கும். ஸோ நல்லா இதே மாதிரி உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து கேப் நிறையவே தெரியும், இதில் வந்து கேப் வந்து அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம நெருக்கமாக வந்து ஃப்ளவர் வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி கிளிப் மேக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.